வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அப்பா, என்னப்பா ஆச்சு? இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலப்பா. பிரபாகரா, நீ நல்லா படிச்சு பெரிய டாக்டரா வந்துருவ. ஒருவேளை எனக்கு ஏதாவது உடம்புடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீ எனக்கு வைத்தியம் பாப்பல்ல? அதெல்லாம் முடியாதுப்பா. என்னப்பா சொல்ற? அப்பா, உங்க நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா. ஒருவேளை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், என் உசுரை கொடுத்து காப்பாற்றுறேன். நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டப்பா. உங்க மகன் பிரபாகரன் உங்களை காப்பாத்த வந்துட்டப்பா. ஒரு டாக்டரா இந்த ஸ்டென்ட் எங்க அப்பாவுக்கு பொருத்தணும். அதுவும் பேஷண்டா முன்னாடி எங்க அப்பா படுத்துட்டு இருக்க. இத்தனை வருஷம் என்னுடைய சர்வீஸ்ல நான் எவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நான் அப்படி நர்வஸ் ஆனதே இல்லப்பா. இங்க படுத்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய அப்பா, என்னை தூக்கி வளர்த்தவர். இவரை பார்க்க மாட்டோமான எவ்வளவோ வருஷம் ஏங்கி தவிச்சிருக்கேன். ஆனா இப்ப அவர் என் முன்னாடி பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்க. இவர் உயிரை நான் தான் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை விதி என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கு. நான் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஸ்டென்ட் எங்க அப்பாவுக்கு பொருத்தணும். அவர் உயிர் ஆபத்துல இருந்து காப்பாற்றணும். ஒரு டாக்டரா இந்த சூழ்நிலையில எங்க அப்பாவை நான் காப்பாத்தலனா அவர் என்ன டாக்டருக்கு படிக்க வச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். இப்ப செய்ய போற இந்த விதியை மீறிய விஷயத்துக்கு எனக்கு மேல இருக்கிற அந்த கடவுளுங்கிற சக்தி எனக்கு துணையா இருக்கணும். அப்பா தாயே